வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி 6/1/2025 கருப்பு கவுனி சாகுபடி அதை பார்க்க வந்திருக்கேன். இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைம் அதை 6:45 கிட்ட ஆகும். இன்னையோடு பார்த்திங்கன்னா 123 நாட்கள் ஆகிருக்கு. இதனுடைய மொத்த ஆயுட்காலம் 135 நாள். போன மாதம் அதாவது இந்த 1ஆந்தேதி 1/1/2025 அப்போது ஒரு பதிவு போட்டிருந்தேன். பண்ணினால் எவ்வளோ சேதான்றது அது இதுதாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் துரிதமான பணிகளை செஞ்சு ஓரளவுக்கு காப்பாற்றி இருக்கிறோம். இன்னும் 15 நாள் 135 நாள் அறுவடைக்கு வந்துடும். என்னென்னா இப்போ என்னென்னா அதுக்கடுத்தது 2 வகையான பேரியர் போட்டோம். அதே போல் இது பன்னிக்கான ஆயில். இது என்னென்னா ஒரு சின்ன குப்பியில் அந்த ஆயிலை போட்டு அந்த தொலையை போடும்போது அதனுடைய வாசனைக்கு இந்த பன்னி வராது. இது ஒரு இயற்கை முறையில் தான் பண்ணி கொடுக்குறாங்க. மூலிகைலாம் வைத்து இது பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு அரசு தான். கேவிகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்குது. அதே போல் கேவிகேனுடைய விருஞ்சிபுரம், வேலூர் மாவட்டத்தில் உள்ள விருஞ்சிபுரம், வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அந்த விருஞ்சிபுரம் என்ற ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கிடைக்குது. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 590 ரூபா. விவசாயிங்களுக்கு சொல்கிறேன், 590 ரூபா. அதை நம்ம போஸ்டரில் வாங்கணும், நம்ம நேரில் போய் வாங்க முடியல அப்படின்னும் போது 700 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா அவங்க கொரியர் சார்ஜஸோடு பண்ணுறாங்க. 700-750 வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கான தேவை டீட்டெயில்ஸ் வேணால் விவசாயம் என்ன கேட்டால் நான் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்ரு வாங்கினாலே அதை ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். 3 மாதம் வரைக்கும் பண்ணி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா 100 டப்பா ஒரு ஏக்கருக்கு 500 ml ஆயிலு, 100 குப்பிகள் இந்த மாதிரி வர. அப்படி அவங்க சொல்கிற குப்பிகள் வர. நான் இங்கே என் வயலுக்கு பக்கத்தில் என்ன கிடைச்சதோ அதை வச்சு பண்ணியிருக்கேன் நான். பாருங்க, ஒவ்வொரு 6 அடிக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். 6 அடியிலேருந்து 10 அடி. இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணும் போது ஒரு பாதுகாப்பு வதன்னு நினைக்கிறேன். இன்னும் 10 நாள் நான் இந்த பயிரை நான் பாதுகாக்கணும். இது ஒரு 1/2 ஏக்கரில் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நிறையா செவ்வகமாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு. ஆனால் இன்னும் ஒரு ஏக்கரில் அங்கே பார்த்திங்கன்னா இதே கருப்பு கவுனி பண்ணியிருக்கேன். அது பொதாலாக இருக்கும் போது இங்கே காப்பாற்ற முடிஞ்சது, அங்கே என்ன கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக பண்ணியிருக்கு. அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நன்றி.